குக் வித் கோமாளி சீசன் 5ல இந்த வாரம் யார் எலிமினேட் ஆயிருக்கா அப்படின்ற அப்டேட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிய வந்திருக்கு. குக் வித் கோமாளி கடந்த 4 சீசனாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த 5வது சீசன் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கல அப்படிங்கிறனால சேனல் சைட்லேருந்து இன்ட்ரெஸ்டிங்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி புதுசாக ஏதாவது பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் சீசன் 5 எதிர்பார்த்த அளவுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு பலருமே அவங்களோட வருத்தத்தை ஒரு பக்கம் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில் குக் வித் கோமாளியில் எவ்ரி 4th வீக் ஒரு எலிமினேஷனை நடத்துவாங்க. அப்படி தான் ஃபர்ஸ்ட் 4th வீக்ல ஸ்ரீகாந்த் தேவாவை எலிமினேட் பண்ணி வெளியில் அமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா 8வது வாரம் விஜய் சேதுபதி வந்ததால அந்த வீக்கை செலிப்ரேஷன் வீக்காக மாற்றிட்டு எந்த ஒரு எலிமினேஷனும் பண்ணவே இல்லை. அதை தொடர்ந்து 9வது வாரமாக இந்த வாரம் டேஞ்சர் ஜோனில் இருந்த 3 பேர்த்தில் ஒருத்தரை எவிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் பிரியாணி சேலஞ்ச் அப்படின்றனால 9 பேருமே பிரியாணியை சூப்பராக சமைச்சிருந்தாங்க. அப்படிங்கிறனால டேஞ்சர் ஜோனில் இருக்க 3 பேருக்கு மட்டுமே காம்படிஷன் வச்சிருக்காங்க. அப்படி டேஞ்சர் ஜோனில் இருந்தது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா வசந்த் வசி, அக்ஷய் கமல் அண்ட் பூஜா அப்படின்னு இவங்க 3 பேருமே தான் டேஞ்சர் ஜோனில் இருந்திருக்காங்க. இவங்க 3 பேர்த்துல கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டாக சமைச்சு இந்த வாரம் குக் வித் கோமாளியிலேருந்து வெளியே போனது வசந்த் வசி தான். வசந்த் வசி அண்ட் ஜோயா இவங்க 2 பேர்த்துல யாராவது வெளியே போவாங்க அப்படின்னு பலருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஜோயா டேஞ்சர் ஜோனில் இல்லாததுனால இந்த வாரம் எலிமினேஷன்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க இதுக்கப்புறம் 4 வாரம் இருக்க போறாங்க. ஸோ சேனலோட டிஆர்பியும் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பலருமே ஜோயா எலிமினேஷன்லேருந்து தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு வராங்க. குக் வித் கோமாளி சீசன் 5 பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னாலும் ஜோயாக்காகவே நிறைய பேர் குக் வித் கோமாளியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்னதான் ஒரு குக்கா இருந்தாலும் அவங்க பண்றது எல்லாமே கோமாளி மாதிரி தான் இருக்கும். இவங்க குக்கா வந்ததுக்கு பதிலாக கோமாளியா கூட வந்திருக்கலாம் அப்படின்னு பல பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் குறைஷி கூட ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் ஜோயா கூட பேரிங் பண்ணணும் அப்படின்னாலே எங்க எல்லாருக்கும் பயமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு சுத்தமாக சமைக்கவே தெரியாது. அவங்களுக்கு யாராச்சும் கோமாளியா போனாங்க அப்படின்னா அவங்கள வச்சு தான் எல்லா வேலையும் வாங்குவாங்க. அவங்களுக்கு சமைக்க தெரியாது அப்படிங்கறனால சில விஷயங்களை மறந்துடுவாங்க. அந்த டைம்ல டென்ஷன் ஆகி கோமாளி கிட்ட கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலேயே யாருமே ஜோயாவுக்கு பேரிங்கா போறதுக்கு யோசிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சாலின் ஜோயாவுக்கு குக்கிங் தான் வரல அப்படின்னாலும் காமெடி செமையா ஒர்க் அவுட் ஆகுது. அவங்க பேச தெரியாம பேசுற லாங்குவேஜா இருக்கட்டும், அவங்களோட ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதை ரசிக்கிறதுக்குன்னே தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால இவங்க இன்னும் 4 வாரம் இருப்பாங்க அப்படின்றது இப்போ கிளியரா தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த 4 வாரத்துக்கு சோயா வச்சு குக் வித் கோமாளி அவங்களோட டிஆர்பியை எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் பலருமே இந்த விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு வராங்க.